அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தூள் கலப்பம் வாரமாக 2024 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் 7ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது வித்யாகாரகரான புதன் 6ஆம் தேதி முதல் உச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த வாரத்தில் இறுதியாக உச்ச பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமான குரு மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. குரு 5இல் இருப்பது அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரப்போகிறது. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு சிறப்பான சாதகமான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக மாறிவிடும். எனவே இந்த வாரத்தில் நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உருவாகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. ஜென்ம ராசியில் குரு பகவானின் பார்வை பதிவது மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனை காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்க்கிறபடி தொழில் உத்தியோக ரீதியாக லாபம் நிறைவாக உண்டு. பாக்கியஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் குருவின் அமைப்பால் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவான் பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சற்று பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்கும். சக பணியாளர்களுடன் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பழக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டம் அமைந்திருக்கிறது என்பதை சனி வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாங்க. எதை செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுத்த வேண்டும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து இனிமை பிறப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிவிடலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மிக வலுவாக ராகு 3இலும் கேது 9இலும் சஞ்சரிக்கின்றனர். ராகு மிக வலுவாக அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். மோட்சக்காரகரான கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் போது அவரது கட்டுப்பாட்டில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்தில் சந்திர கிரகணம் நடைபெற்ற சூழலில் தற்போது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. அதிகாலை 3 மணி வரை அக்டோபர் 3ஆம் தேதி வரை இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறதுங்க. இந்த சூரிய கிரகணத்தினால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் கேது 9இல் இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. எனவே 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில்
தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. புதிதாக நிலபலங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக நீங்கள் நினைப்பதை விட சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் பெற முடியும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் நுணுக்கமான நகர்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சூழலை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சங்கடங்களை களைந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருப்திகரமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்களில் நிறைவான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவேதான் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் குறையும். திட்டமிட்ட காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடித்து வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெற முடியும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் 2ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். மட்டுமல்லாது நவராத்திரி துவங்கக்கூடிய தினமாக 2ஆம் தேதி அமைந்திருக்கிறது. நவராத்திரி வழிபாடுகளில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தினம் சந்திக்கக்கூடிய வகையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அக்டோபர் 2ஆம் தேதி வருகின்ற மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். தர்ப்பணம் சரியாக கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல கவலைகள் விலகும். அடித்து தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும்.